ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி எந்த ஒரு பாக்கெட் மசாலாவும் சேர்க்காம நம்ம வீட்டில் தனியாக நம்ம கைப்படவே வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்து சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். சிக்கனுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்பு சிக்கன் ஹீட்டானதாக குளிர்ச்சியாக வச்சுக்கும். இது இப்போ நான் போடுற சிக்கன் 1.5 கிலோ சிக்கன். அதுக்கு நல்லா பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது நம்ம குக்கர்லலாம் போட போகிறதில்ல, பொடியாக கட் பண்ணால் தான் நல்லா வணங்கி வரும். உப்பு சேர்த்து வெங்காயம் வணக்கும் போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இது எல்லாமே அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்லேயும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேயும் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வணக்கி தக்காளியும் இதே அளவுக்கு பொடியாக நல்லா சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கத்தியில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கிரேவி வர்றதுக்கு இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் கிரேவி வரும். ஒரு சில சிக்கன் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். மசாலா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது மிளகு, ஜீரகம், சோம்பு சமமாக வறுத்து அரைச்ச மசாலா. மிளகு, ஜீரகம், சோம்பு அது தனியாக வறுத்து அதை அரைச்ச மசாலா. அது வறுக்கிறத காட்டல. அது மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வாசனை, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது சிக்கனில் நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி சேர்ந்துச்சுன்னா கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணி சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த மசாலாவில் சுண்டி வர்ற அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்துடணும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா சுருளை கிண்டி மூடி போட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் போட்டணும். ரொம்ப வேகமாக இல்லாமல் ஸ்லோவில் போட்டால் அந்த சிக்கனில் உள்ள தண்ணி பிரிஞ்சு அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம், அதுவே போதும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜீரகம் கொஞ்சம் முழு ஜீரகம், நம்ம ஜீரகம் தூள் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஜீரகத்தை அப்படியே முழுசாக போட்டால் அது ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். போட்டு மூடியை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவிலே போட்டணும். போட்டாங்க பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அதில் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு. நல்லா கிரேவி பதம் வந்துடுச்சு. அதில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் போட்டு வெந்தாவே போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு வெள்ளை சர்க்கரை, நம்ம சர்க்கரை டீக்கு போடும்போது சர்க்கரை, அது கொஞ்சம் அந்த சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையெல்லாம் போட்டு லெமன் புழிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா சுருளை கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி. இது சாதாரணமாக சப்பாத்திக்கு இதுங்களுக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.